தொடர்ந்து ஆதரவு தரும் நல்ல உள்ளங்களுக்கு வணக்கம். ஒரு சிறிய முன்னுரை. ஒரு தகவல் நமக்கு கிடைக்கும், அதில் ஃபர்தர் கேள்விகள் நிறைய இருக்கும். ஆனால் கேட்க மாட்டோம், கேட்க தோணாது. அந்த கேள்விகளை கேட்டு பதில் பெறுவதே தேடினேன் வந்தது பிளேலிஸ்ட். நம்முடைய தேடினேன் வந்தது பிளேலிஸ்டில் இது எபிசோட் 3. வாங்க பதிவுக்குள்ள போகலாம். அணு உலைகளிலும் அணுகுண்டுகளிலும் யுரேனியம் 235ஐ ஃப்ரீ நியூட்ரான் கொண்டு மோத செய்து செயின் ரியாக்ஷனை உருவாக்குகிறார்கள் என்று நமக்கு தெரியும். ஒரு யுரேனியம் அணு மீது ஒரு நியூட்ரானை கொண்டு மோதும் போது யுரேனியம் இரண்டாக பிளந்து பொதுவாக 3 ஃப்ரீ நியூட்ரான்களையும் சக்தியையும் வெளியிடும். அந்த 3 ஃப்ரீ நியூட்ரான்களும் 3 யுரேனியம் அணுக்களில் மோதி செயின் ரியாக்ஷனை உருவாக்குகிறது என்பது நம் எல்லோருக்கும் தெரியும். இங்கே ஒரு துணை தேடினேன் வந்தது கேள்வி. இரண்டாக பிரியும் தனிமம் எவை? பொதுவாக இது ஜெனான் மற்றும் கிரிப்டானாக இருக்கும். ஆனால் எப்போதும் இதே மாதிரி ஜெனான் மற்றும் கிரிப்டானாக இருக்காது. சில சமயம் ஜெனான் மட்டும் ட்ராண்டியமாக இருக்கும். இன்னும் சில சமயம் பேரியம் மட்டும் கிரிப்டானாக இருக்கும். ஏன் இந்த வேறுபாடு? ஏனெனில் யுரேனியம் அணு எப்போதுமே ஒரே மாதிரியாக 50-50 பிரியாது. சில சமயம் 60-40 பிரியும். இன்னும் சில சமயம் 70-30 கூட பிரியும். அதனால்தான் இந்த நிலையற்ற தன்மை. சரி, இப்போ விஷயத்துக்கு வருவோம். அணு உலைகளிலும் அணு குண்டுகளிலும் அந்த முதல் ஃப்ரீ நியூட்ரானை எங்கிருந்து பெறுகிறார்கள்? இங்குதான் இயற்கை நமக்கு வரத்தையோ சாபத்தையோ அளித்திருக்கிறது. அந்த முதல் ஃப்ரீ நியூட்ரானை இனிஷியேட்டர் நியூட்ரான் அல்லது ஸ்டார்டர் நியூட்ரான் என்று அழைப்பார்கள். அந்த ஸ்டார்டர் அல்லது இனிஷியேட்டர்களை பெற இயற்கையை நமக்கு சில வழிகளை தந்திருக்கிறது. அதில் முதல் வகை பொலோனியம்-210 என்ற கதிரியக்க தனிமம் ஆல்பா துகள்களை வெளியிடும். இந்த ஆல்பா துகள்கள் பெரிலியத்தை தாக்கும் போது பெரிலியம் ஃப்ரீ நியூட்ரானை வெளியிடும். இந்த ஃப்ரீ நியூட்ரானை கொண்டு யுரேனியம் அணு மீது மோத செய்து செயின் ரியாக்ஷன் உருவாக்குகிறார்கள். அணுகுண்டு வெடிக்க செய்யும் போது அதன் மையத்தில் ஒரு சிறிய பிளாஸ்டிக் பந்தின் நடுவில் தடுப்பு சுவர் அமைத்து இந்த 2 தனிமங்களையும் பிரித்திருப்பார்கள். அணுகுண்டின் TNT வெடிக்கும் போது யுரேனியம் அழுத்தப்பட்டு அதன் நடுவில் இருக்கும் இந்த பிளாஸ்டிக் பந்து அழுத்தப்பட்டு உடைந்து பொலோனியம்-210 ஆல்பா துகள்களை வெளியேற்றும். இந்த ஆல்பா துகை பெரிலியத்தை தாக்கி பெரிலியம் நியூட்ரானை வெளியேற்றும். இன்னும் சில வழிகள் இருக்கின்றன. அமெரிசியம்-241 மற்றும் பெரிலியம் கலவை அதே மெத்தட் தான். அடுத்து கலிபோர்னியம்-252 என்ற கதிரியக்க தனிமம் இயல்பாகவே அணுப்பிளவை ஏற்படுத்தி ஃப்ரீ நியூட்ரானை வெளியிடும். இந்த தனிமங்கள் உணவுப் பொருட்களில் சில கதிரியக்க தனிமம் இருக்கிறது. நம் அன்றாடம் உண்ணும் வாழைப்பழத்தில் பொட்டாசியம் 40 என்ற கதிரியக்க தனிமம் மிக சிறிய அளவில் உள்ளது. தாவரங்கள் ஒளிச்சேர்க்கையின் போது கார்பன் டை ஆக்சைடை உறிஞ்சிக் கொள்கின்றது. அந்த கார்பன் டை ஆக்சைடில் உள்ள கார்பனில் மிக குறைந்த அளவு கார்பன் 14 என்ற கதிரியக்க தனிமம் உள்ளது. நமது அடுத்த பதிவில் வேறு ஒரு சுவாரஸ்யமான கேள்விகளை கேட்டு பதிலை பெறுவோம். அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி.